ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம முட்டை கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், நான் 4 முட்டை எடுத்து வேக வச்சு கொஞ்சம் வீட்டு மசாலா போட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு வெள்ளை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டி விழுது எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கப் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு ஜீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் வீட்டு மசாலா தான், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறிச்சு. இப்போ கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். சோம்பு வெடிச்சிச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ கரம் மசாலா சேர்க்குறேன். எல்லோரும் சாதாரணமாக முட்டை கிரேவி பண்ணுவாங்க. ஆனால் நான் என்னோடய ஸ்டைலில் வந்து நான் முட்டை கிரேவி பண்ணுறேன். இப்போ வெள்ளை வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் அரை சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்ச அந்த மசாலாவை இதில் சேர்த்துறேன். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். அதுங்காட்டி நம்ம தேங்காவும் கசகசாவும் போய் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ கசகசா தேங்காவும் போட்டுட்டு நம்ம லைட்டாக அரைச்சிட்டு மறுபடியும் நம்ம தண்ணி விட்டு மறுபடியும் நைஸாக அரைக்கணும். அப்போ தான் நம்ம பேஸ்ட் மாதிரி வரும். முதல்ல ஃபஸ்ட்லேயே தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோமா அது திரியாக ஆகிடும். தேங்காய் நல்லா இருக்காது. இப்போ தண்ணி ஊற்றாமல் நான் அரைச்சிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து அரைக்கிறேன். கசகசாவும் தேங்காயும் எடுத்து அரைச்சி நான் பால் எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு கொதிக்குது, அதில் சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சோடனே வந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டே கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாங்கள. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. கமெண்ட்டை சொல்லுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.